அதே ராமானுஜாய நமகா. இன்றைக்கி நம்ம என்ன பதிவுனா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஹோபிலம். அஹோபிலம்ங்கிறது என்ன ஸ்தலம் அப்படின்னா, நரசிம்மர் அவதரித்த ஸ்தலம், நரசிம்மர் பிறந்த இடம்னு சொல்லுவாங்க. அஹோபிலம் ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னு பார்க்கலாம். முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரக்கூடிய இடம், நடக்கிற இடம், போகிற இடம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். அருவி எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஹோபிலம் அதாவது பகவான் நாராயணன் இரண்ய கசுபவை முக்தியடையச் செய்ய அவதாரம் எடுத்த ஸ்தலம்தான் அஹோபிலம். ரெண்டாவது பார்த்தீங்களா, அதாவது தேவர்கள் பெருமாளை காணும் பொழுது இரண்யகசுபுவின் வதம் எப்படி நடந்தது என்று கேட்க பெருமாளும் நாடகத்தை நடத்தி காட்டி அருளும் ஸ்தலம். இன்னும் நரசிம்மர் ரூபமாகவும் வலம் வரும் ஸ்தலம். மிகவும் அனுஷ்டியமான புண்ணியமான ஸ்தலம். நரசிம்மருக்கு 9 கோயில்கள் உள்ளது. மலைமேல் தனியாக செல்லக்கூடாது. கொடிய மிருகங்கள் வாழும் இடம். உண்மையான பக்தி இன்றி ஒருபோதும் இந்த ஸ்தலத்தில் கால் பதிக்காதீர்கள், தொலைந்து விடுவார்கள். ஆகையால் இந்த ஸ்தலத்தில் பார்க்க வேண்டும் என்றால் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த ஸ்தலத்தை காண முடியும். அஹோபிலம் நரசிம்மர் கோவில் பல யுகங்களாக இந்த ஆலயமானது இந்த இடத்தில் அமைந்திருக்கின்றது. ஜோலா நரசிம்மர் இரண்யகசுபுங்கிற அரக்கன் வதம் செய்த இடம். மாலை இரண்யகசுபுங்கிற அரக்கர் மாலை 6 மணிக்கு இரண்யவதம் செய்த நேரம் வாசப்படியில் வைத்து பக்த பிரகலாதன் பக்தனுக்காக அவதாரம் எடுத்தவர் யார் என்றால் நரசிம்ம பெருமான் மட்டுமே. ஆதலால் நாளை என்பது நரசிம்மரிடம் கிடையாது, இன்றே இப்பொழுதே செய்து காட்டி விடுவார். பார்க்கவும் முழு வீடியோ நம்மளுடைய சேனலில் போகக்கூடிய இடம், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் கிடைக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோவில்லாம் நம்ம சேனலில் எடுத்து போடுறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என்ற நம்மளுடைய ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என்று ஜபிக்கவும். காட்சி தருகிறார். அங்கே சென்று சேவிக்கவும் அனைவரும். ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தில் ராமானுஜர் உடம்பானது இன்னும் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா, அதாவது நடந்து வந்த பாதைகள். இந்த வழியில் கடந்து போனால் தான் நம்ம ஜோலா நரசிம்மரை பார்க்க முடியும். பாருங்கள், தண்ணி நல்லா மழை தண்ணியில் ரொம்ப அருமையாக இருக்கும். வராங்க தெரியுதுங்களா ஆளுங்க, பாருங்கள் நடந்து வராங்க பாருங்கள். ரொம்ப சிறப்பான தரிசனம். முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த ஸ்தலத்தில் கால் பதிக்க முடியும். ஆதலால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி அஹோபிலம் எப்படி செல்ல வேண்டும் என்றால், அதாவது கடப்பாவிலேருந்து அல்லகட்டாவிலேருந்து அஹோபிலம் ஃபாரஸ்ட் முழுக்க ஃபுல் இரண்யகசுபுங்கிற கோட்டை இருந்தது. அந்த கோட்டையெல்லாம் தூள் ஆயிடுச்சு பாருங்கள். இரண்யகசுபுடைய வாசப்படி, அந்த வாசப்படியில் வச்சு தான் அந்த இரண்யகசுபு நரசிம்மர் வதம் செய்தார். அந்த ஜோலா நரசிம்மர் பார்க்கறது நரசிம்மர் கடல்ல இது பண்ணிட்டு கை அலம்பும் போது திறம் பாருங்க, ரத்தமா இருக்கும், அப்படியே சிகப்பா இருக்கும். வாட்டர்லாம் ரத்த குண்டம்னு நரசிம்மர் கை அலம்பன ரத்த தீர்த்தம். சும்மா பாருங்க, தண்ணி ஜோலா பண்ணது இங்க கிடையாது. ரொம்ப சிறப்பான ஸ்தலம். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஜோலா நரசிம்மர் இதுதான் இரண்யகசுபுடைய அரண்மனுடைய வாசல். இந்த வாசலில் இங்கே வச்சு தான் இரண்யகசுபை வதை செய்த இடம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அருவி மேலேருந்து துஜஸ்கம்பம்னு சொல்லக்கூடிய உக்ரஸ்கம்பம், அதாவது தூண் பிளந்த இடத்துலேருந்து இந்த ஜலம் வந்துக்கிட்டு இருக்குது. நரசிம்மருடைய தீர்த்தம்னு சொல்லுவா. இந்த தண்ணி கொண்டாந்து வச்சா அவ்வளோ பியூரிஃபாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, குடிக்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கெடவே கெட்டுறதில்லை தீர்த்தமானது. பாருங்கள், மேலே ஏறுறாங்க பாருங்கள். இவ்வளோ சிரமப்பட்டு கூடி கையை காலை ஊனி 4 கால் 2 கை 2 காலை ஊனி தான் நம்ம நரசிம்மரை பார்க்குறதுக்கு மேலே ஏறி ஆகணும். அதாவது தூணை பிளந்தடம் பார்க்கணும்னா சிரமப்பட்டு போகணும். மொத்தம் 9 நரசிம்மர் இருக்கிறாரு. 9 நரசிம்மரும் ஒரு நாளில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஒரு நரசிம்மர் மட்டும் ஜீப்பில் போகணும். அதுக்கே ஒரு நாள் வேணும் நமக்கு. அதனால் போனால் ஒரு நாள் தங்கியிருந்து பார்த்துட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். ஜோலா நரசிம்மர் பாருங்கள், ரொம்ப சிரமப்பட்டு கையை காலை ஊனி ஏறுவாங்க. இந்த தம்பி எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் டக்குன்னு ஏறுறாரு. டக்குன்னு ஏறி பழக்கமாக இருந்தவங்க சல்லுன்னு ஏறிடலாம். இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறணும். பாருங்கள், கயிறு கட்டி கயிறை பிடிச்சிலாம் ஏறணும். ரொம்ப சிரமமாக பட்டால் மட்டும்தான் நரசிம்மருடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக எல்லாத்துக்குமே கிடைக்கும்.
அங்கே பாருங்கள் உட்காந்தி ரொம்ப கையை காலை ஊனி உட்காந்தி நடக்கிறாங்க மக்கள். ரொம்ப சிரமப்பட்டால் மட்டுமே இந்த யுகத்தில் நரசிம்மரை காண முடியும். அதனால் யாராருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவங்கெல்லாம் போய் கண்டிப்பாக இந்த சேத்திரத்தில் சேவிச்சுக்காங்க. எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கெல்லாம் போய் கண்டிப்பாக பார்க்கணும். பாருங்கள், இதுதான் உக்ரஸ்கம்பம். நீங்கள் பார்த்துருக்கிறது தான். இதுக்கு மேலே தான் ஏறணும். நரசிம்மர் டாப் டெட் எண்டு. அங்கே தான் தூண் பிறந்து நரசிம்மர் வெளியே வந்தது தூண். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இடம் தான் அந்த இடம். பாருங்கள், அந்த கொடி இருக்கு இல்லையா, அந்த இடம்தான் இது எல்லாம். அதாவது ஸ்ரீசைலம், அகோபிலம், திருப்பதி. இது சர்பம். மூணுமே உடம்பு, தலை, வால்னு சொல்லுவா. பார்க்குறது கருடன் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நரசிம்மருடைய பாதம். இது பாதம்னு சொல்கிறா. இந்த இடத்துல தான் தூண் பிளந்த இடம். எல்லாரும் சேவிச்சுக்காங்க. எத்தனை யுகமாக எத்தனை லட்ச வருஷமாக இந்த இடத்துல இருக்குது. எல்லாரும் நரசிம்மர் நின்ன இடம் கண்டிப்பாக பார்த்துக்காங்க, சேவிச்சிக்காங்க. ஓம் நரசிம்மாய நமகான்னு எல்லாரும் சொல்லிக்காங்க. நரசிம்மருடைய பாதம் பற்றிய இடம் பார்ப்பதற்கே கண் கோடி புண்ணியம். எல்லாரும் சேவிச்சுக்காங்கோ. மேலே ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஏறி இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். பார்க்குறதோடு மட்டும் இருக்காது. எல்லாரும் இரண்யகசிபுங்கிற அரக்கனை யாராலையுமே கொல்ல முடியலங்கும்போது பகவான் விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தது. திரேதாயுகம் சொல்லக்கூடிய முதல் யுகத்தில் அவதாரம் பண்ணின ஸ்தலம் நரசிம்ம ஸ்தலம் உக்ரஸ்கம்பம். இந்த இடத்திலேயானது இந்த இடத்திலேயானது கம்பத்து மூலியமாக அதை பிளந்துக்கிட்டு வந்த கடவுள் யாருன்னா நரசிம்மர். பக்த பிரகலநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பக்தனுக்காக அவதாரம் எடுத்தவர் யார் அப்படின்னா பெருமாள் ஸ்ரீமன் நாராயண நரசிம்மர் சுவாமி மட்டும்தான். எல்லாரும் சேவிச்சுக்கா. நாளை என்பது நரசிம்மர்கிட்ட எப்பவுமே கிடையாது. இன்னைக்கு இப்பவே எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவாரு. அதனால நரசிம்மர் ரொம்ப ஆக்ரோஷமான கடவுளோட ரொம்ப பக்தியான நல்ல அருமையான கடவுள். நினைச்சபடி நடக்கும். அவர் பிறந்த இடம், பிறந்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. நரசிம்மர் தூணை பிளந்து வந்த இடத்த நம்ம எல்லாரும் சேவிச்சிட்டு இருக்கோம். பார்ப்பதே கண் கோடி புண்ணியம். முன் ஜென்மத்தில் செய்த நல்ல வினையால் தான் இதை நம்ம இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. 3 ஜென்மத்தில் என்ன நல்ல பிறவி எடுத்தமோ தெரியல. இந்த நரசிம்மருடைய பிறந்த இடத்தை பார்க்குறதுக்காக நம்ம எல்லாரும் மலை மேலே டாப் எண்டில் இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு ஏறணும். கையை காலை ஊனி 4 காலில் தான் ஏறணும். இதுதான் இந்த மலையை பார்த்திங்களா, அதாவது திருமலை, ஸ்ரீசைலம், அகோபிலம் இந்த 3 சேத்திரத்தை சேர்த்தா சர்பத்தை சேவித்த பலன். பாம்பு உடைய தலைப்பகுதி, உடைம்பு பகுதி, வால் பகுதின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கருடனுடைய சேஃபில் கருடன் பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குமா இந்த மலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நல்லா தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு மூக்கு பாருங்கள், மூக்கு மாதிரியும் மேலே கருடன் இது மாதிரியும் தெரியும் பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஒத்து பார்த்தா தெரியும். ஓம் கருடாய நமஹா. இப்போ நம்ம மேலே இருக்கோம், மலைக்கு மேலே இருக்கோம், டாப் எண்டில் அகோபிலம். அகோபிலம் நரசிம்மர் பாதம். இந்த இடத்துல தான் இரண்யகசிபு அந்த தூண்லேருந்து பிளந்து வந்த இடம்னு சொல்கிறாங்க. இதுதான் உக்ரஸ்கம்பம். இது பிளந்தது பாருங்கள்லாம், பாரம்பரிய எப்படி தெரியுது.